முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று காலை தொடங்குகிறது. இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், அங்கு முன்னேற்பாடுகள் எப்படி பண்ணப்பட்டிருக்கு? வணக்கம் கற்பகம். அதாவது ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படையான பழனியில் இன்று அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று காலை 8:30 மணி அளவில் தொடங்க உள்ளது. இந்த மாநாடானது பழனி ஆண்கள் கலை அறிவியல் கல்லூரியில் தான் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி வாயிலாக இந்த மாநாட்டினை தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டிற்கான கால்கோண விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. அதிலிருந்து பல்வேறு பணிகள் இரவு பகலாக அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் மேலாகவே இந்த பணியில் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 38 அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. திரையரங்கள், நூலகம், அதை சேகர் பாபு மற்றும் அமைச்சர் பெரியசாமி மற்றும் சக்கரபாணி பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்க உள்ளனர். தொடர்ந்து மாநாட்டில் நடைபெறும் அருணகிரிநாதர் அரங்கில் ஆதீனம் அமைச்சர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளனர். இந்த அரங்கத்தில் மக்கள் பார்ப்பதற்கும் அவர்கள் வெளியிருந்து பார்ப்பதற்கும் விர்ச்சுவல் எனக்கூடிய காணொலி வாயிலாக LED திரைகள் அங்கங்கே வைக்கப்பட்டுள்ளது. இதன் நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக இங்கு நடக்கும் அவர்களோட சொற்பொழிவு அனைத்தையுமே அவர்கள் வெளியிருந்து பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த மாநாட்டில் மலரும் வெளியிடப்பட உள்ளது. இந்த 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் ஆதீனங்கள் சிறப்புரை, முருகன் பற்றிய பாடல்கள், நடனங்கள், மங்கள இசை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் 5 அரங்கம் ஆய்வு கட்டுரைகள் மீதமுள்ளதை விவாதமாக நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் முக்கியமாக 1300 கட்டுரைகள் பலரால் அனுப்பப்பட்டது. இதில் 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இதில் முக்கியமாக திருவாடுதுறை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், பேரூர் ஆதீனம், குருமகா சந்தனம், சிரவை ஆதீனம், மதுரை ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம் உள்ளிட்ட 15 ஆதீனங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். 30க்கும் மேற்பட்ட சொற்பொழிவாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவருடைய முருகனை பற்றி, அதன் புகழை பற்றி பேச உள்ளனர். இந்த மாநாட்டிற்கான விழாக்கள், கட்டுரைகள் மற்றும் இரண்டுமே இன்றும் மற்றும் நாளை வெளியிடப்பட உள்ளன. இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 2 நாட்களுமே ஆய்வு கட்டுரைகள் அது முழுமையாக அந்த முருகனை பற்றி அந்த பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் கட்டுரையும் சரி, விவாதங்களும் சரி, அதையும் தாண்டி சொற்பொழிவும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அந்த சொல்லக்கூடிய கந்த சஷ்டி கவசம், கும்மி ஆட்டம், முருகனை பற்றியுள்ள நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற உள்ளது. இன்று காலை வரை மதியம் 1 மணி வரை நடைபெற, மேலும் ஒரு உணவு இடைவேளைக்கு பிறகு 2 மணி முதல் இரவு 8 மணி வரை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டுள்ளன. இந்த மாநாட்டை முன்னிட்டு 8 இடங்களில் அலங்கார வரவேற்பு, தலைவர்கள் வரும்போது 5000 பேர்களுக்கு மேல் அமர்ந்து உட்காருக்கான பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் சிலவர்கள் 1 லட்சத்து ஆண்டு கூடும் என்பதால் இதற்கான பணிகள் ஈடுபட்டுள்ளன. முக்கியமாக இந்த கண்காட்சிக்கு தற்போது அனைவரும் வர தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கான இந்த என்ட்ரன்ஸ் சொல்லக்கூடிய நுழைவாயில் வழியாக அவர்களுக்கு முழுமையாக வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அங்கிருந்து வரும்பொழுது அவர்களுக்கு டிக்கெட் மற்றும் இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருந்தாங்க. இலவசமாக அவர்களுக்காக பதியப்பட்டு ஆன்லைன் மற்றும் அந்த டிக்கெட்டுக்கான பதியப்பட்டு தொடர்ச்சியாக தற்போது அவர்கள் அதில் உள்ளே நுழைந்தவுடன், அந்த என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைந்தவுடன் அவர்களுக்கான பதிவு முடித்த பிறகுதான் அவர்கள் உள்ளே வர முடியும். அதில் பல்வேறு குழுக்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு அனைவருக்குமே அவர்களுக்கான தகுந்த ஒரு ஐடி கார்டு என்ற கூடிய அடையாள அட்டையை கொடுக்கிறார்கள். அதன் மூலம் மட்டுமே அவர்கள் வர முடியும். தற்போது இந்த பகுதியில் கூட்டமானது அதிக அளவில் வர தொடங்கியுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டிற்கும் சரி, அந்த பணிகளும் சரி, அனைவருக்குமே ஐடி கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இங்கிருந்து கூட்டமும் தற்போது தொடங்கியுள்ளனர். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.